வணிக சிலிண்டரின் விலை ₹4.50 குறைந்தது. 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் ₹1924.50 விற்பனை. வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் சிலிண்டரின் விலையில் மாற்றமில்லை. 14 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் ₹918.50 விற்பனை. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் 2024 புத்தாண்டின் முதல் சூரிய உதயம். தகத்த காயமாய் தோன்றிய சூரிய உதயத்தை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். உலகம் முழுவதும் 2024 புத்தாண்டு கோலாகல கொண்டாட்டம். 2023க்கு விடை கொடுத்து 2024ஆம் ஆண்டை ஆட்டம் பாட்டத்துடன் வரவேற்ற மக்கள். சென்னை மெரினா பெசன்ட் நகர் கடற்கரைகளில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். மெரினாவில் திரண்ட மக்கள் கேக் வெட்டி உற்சாகத்துடன் ஆடி பாடி மகிழ்ச்சி. சுற்றுலா தலங்கள், பொது இடங்கள், மால்கள், நட்சத்திர விடுதிகளில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குடும்பத்துடன் ஆரவார முழக்கம். டெல்லி, மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் உற்சாகத்துடன் புத்தாண்டு கொண்டாட்டம். ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் புத்தாண்டை வரவேற்று ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சி. மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்த புதுச்சேரி கடற்கரை சாலை. ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற மக்கள். புத்தாண்டு பிறந்ததையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்ற தேவாலயங்களில் வழிபாடு. புத்தாண்டையொட்டி கேக் கடைகளில் அலைமோதிய மக்கள் கூட்டம். நள்ளிரவு 12 மணிக்கு கேக் வெட்டி புத்தாண்டை வரவேற்ற மக்கள். 2024 புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்லிணக்கம், நல்ல ஆரோக்கியம் மற்றும் வெற்றியை கொடுக்கட்டும். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி. அனைவருக்கும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பு நிறைந்த ஆண்டாக புத்தாண்டு அமையட்டும். 2024 புத்தாண்டில் புத்தொளி பரவட்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைக்க நாளை தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. 19,850 கோடி ரூபாய் மதிப்பிலான நிறைவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். திருச்சியில் நாளை நடைபெறும் பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆளுநர் ஆர்.என். ரவி ஆகியோரும் பங்கேற்பு. பிரதமர் மோடி வருகையொட்டி திருச்சியில் இன்றும் நாளையும் போக்குவரத்து மாற்றம். வாகனங்கள் செல்வதற்கு மாற்றுப்பாதையை அறிவித்தார் திருச்சி மாவட்ட ஆட்சியர். புத்தாண்டையொட்டி தென் மாவட்டங்களில் வெள்ள நிவாரணத் தொகை விநியோகம் இன்று நிறுத்தம். நாளை முதல் வழக்கம் போல வழங்கப்படும் என அமைச்சர் சாமிநாதன் தகவல். எக்ஸ்போசாட் உள்ளிட்ட 10 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் பாய்கிறது PSLV C-58 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவுகிறது இஸ்ரோ. உலகின் முதல் நாடாக புத்தாண்டை ஆடல் பாடலுடன் வரவேற்ற நியூசிலாந்து மக்கள். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள ஹார்பர் பாலத்தில் பிரமிப்பூட்டிய வான வேடிக்கை.
10வது ப்ரோ கபடி லீக் தொடரில் பரபரப்பான ஆட்டம். தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு புல்ஸ் அணி வெற்றி.